வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. நற்பவி. ஹலோ மக்களே, பெருமாளை பற்றி ஒன்று சொல்கிறேன் கேளுங்க மக்களே. இது புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபடுறோம். அப்போ எப்படி வழிபடுறோன்ற முறையும் நான் உங்களுக்கு போக போக ஒரு வீடியோலையும் அப்லோட் பண்ணுறேன். முருகரை பற்றியும் சொல்கிறேன், பெருமாளை பற்றியும் சொல்கிறேன். நாம் எந்த ஸ்தலத்துக்கு போனாலும் அதில் பெருமாள் இருந்தார்னா அவர் கடைசியாக பார்த்துட்டு தாங்க வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, மற்ற ஸ்தலத்துலலாம் மற்ற தெய்வத்தெல்லாம் பார்க்க சொல்ல நாம் சுற்றிட்டு பிரகாரத்தை சுற்றிட்டு வழிபட்டுட்டு உட்காருவோம். ஆனால் பெருமாளை பார்த்துட்டு அந்த இடத்துல உட்காரக்கூடாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, லக்ஷ்மி தாயாரும் அவங்க கூட இருப்பாங்க. அப்போ பெருமாளாக இருப்பார், லக்ஷ்மி தாயாரும் உட்கார அந்த இடத்துல உட்காந்துட்டா பலன் போயிடுங்க. அதனால் நம்ம லக்ஷ்மி தாயாரை, பெருமாளை பார்த்து லக்ஷ்மி தாயாரை பார்த்தோன்னா வீட்டுக்கு தாங்க அவங்கள அழைச்சிட்டு வரணும். எந்த கோவில் நாம் போனாலும் நாம் பெருமாளை பார்த்துட்டு ஒரு கடைக்கு போகக்கூடாது, ஒரு பொருள் வாங்கக்கூடாது. நாம் வீட்டுக்கு தாங்க நேராக வரணும். இதுதான் வழிபாடு. நீங்கள் எந்த பெருமாளை பார்த்தாலும் நேராக வீட்டுக்கு வந்துடுங்க, அப்புறமா மற்ற வேலை பார்த்துக்கலாம். இதுதான் உண்மை. நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்ன ட்ரிபிள் ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வெங்கடாச்சலபதிக்கு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. வேல் முருகனுக்கு அரோகரா.